அடுத்து ரிபப்ளிக். இந்தியா குடியரசு தானே? ஆமா, குடியரசு தான். சோ எந்த மீனிங்ல குடியரசு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை வச்சு சொல்லுவாங்கம்மா. ஒண்ணு குடியரசு, இன்னொன்னு மோனார்கி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டையும் எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, ஹெட் ஆஃப் த ஸ்டேட், நாட்டினுடைய தலைவர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார் அதன் அடிப்படையில் சொல்லப்படுது. மோனார்கி மன்னராட்சி எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஒரு கிங் இருக்காருன்னு வைங்களேன், கிங் வந்து திடீர்னு கையாயிடுறாரு, இல்லது வேண்டாம்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வைங்க. ஒண்ணு குயின் வரலாம், அல்லது யார் வரலாம், பிரின்ஸ் வரலாம். அப்ப இங்க என்ன நடக்குது, அந்த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிற அந்த பொசிஷன் சசஷன், அதாவது வாரிசு மூலமாக நிரப்பப்படுகிறது. அதுதான் மோனார்கி அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சா? பட் ரிபப்ளிக் அப்படின்னு என்னன்னா, ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எலெக்டட் பை த பீப்புள், அதாவது மக்களின் மூலமாக தேர்வு செய்யப்படுவார்கள். இவங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா, அந்த பொசிஷன் அப்படிங்கிறது நிலையானது கிடையாது. 5 வருடத்திற்கு ஒரு முறை அல்லது சம் இயர்ஸ், அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த இயர்ஸ் அடிப்படையில என்ன பண்ணுவாங்கன்னா தேர்வு செய்யப்படுவார்கள். ஒருத்தர் பல முறை தேர்வு செய்யப்படலாம், ஆனா கண்டிப்பா என்ன பண்ணணும், எலெக்ஷன் நடக்கும். அதுதான் ரிபப்ளிக். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நாட்டினுடைய தலைவர் யாரு, குடியரசுத் தலைவர். அந்த குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பதவி நிரந்தரமானதா கிடையாது. அந்த குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற அந்த பதவியை என்ன பண்றாங்கன்னா 5 வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்றாங்க அப்படின்னா எலெக்ஷன் மூலமா தேர்வு செய்யப்படுகிறார்கள். அப்ப நம்ம நாடு அப்படிங்கிறது என்னது, ரிபப்ளிக். ஓகேயா?